வெளியே குரல் கேட்டது. என்ன பெரிய கருப்பா? மணியக்காரரு கோவில் லைட்டு செலவு கேட்டுட்டு வர சொன்னாரு தம்பி. ஒண்ணுமில்லன்னு சொல்லு. சரி தம்பி, வரட்டுங்களா? ஒயருக்கு 10 ரூபா ஆச்சு நீங்களே. அகல்யா நினைவூட்டினாள். அடடே, கவனிச்சிங்களா? என் செலவா இருக்கட்டும்னு தான் வேணான்னேன். சிவன் கோவிலா? ஆமாம், அது கோவில் மட்டுமல்ல, ஒரு கம்யூனிட்டி சென்டர் கூட. அதான் காசு வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன், இது டொனேஷனா? அத டொனேஷன்னு சொல்லலாமா? எல்லாம் ஒரு சந்தோஷம்தான். உள்ளுக்குள்ள நம்மை தட்டி கொடுக்கிற காரியம்தான். நம்ம சிவசு லைட் போட்டுச்சு கோயிலுக்குன்னு பேசுறப்போ மறுபடி வேற எங்க லைட்டு போகும்னு புத்தி போறது உண்டு. இதை டொனேஷன்னு எப்படி சொல்ல? அகல்யா குபீர் என்று சிரித்தாள். விரல்களை வாயில் அழுத்தி சிரிப்பை பாதையில் நிறுத்தினாள். விழியோரம் சிரிப்பு மினுமினுக்க உட்கார்ந்த அகல்யாவை சிவசு உற்று பார்த்தான். தன் பதில் தனக்கே சிரிப்பு மூட்ட அவனும் மெல்ல சிரித்தான். கூடத்தின் வெளிச்சத்தை சட்டென்று ஒரு நிழல் மறைக்க எழுந்திருந்தான். அம்மா வராங்க என்றான். சத்த முன்ன சிரிச்சியா சிவசு? நான் இல்லம்மா. தெரியுது. யார் அதுன்னு கேக்குறதுக்கு பதிலாதான் சிரிச்சியான்னு. என்னை தேடிக்கிட்டு வந்திருக்காங்கம்மா. பேரு அகல்யா. அம்மாவா? இவள் தான் சிவசு அம்மாவா? பளீரென்று ஒரு பயம் வயிற்றில் வெட்டியது. அந்த உயரத்திற்கு, சிவப்பிற்கு, மெலிந்து முதிர்ந்த திண்மைக்கு, பெரிய கண்களுக்கு, புடவை கட்டியிருந்த கம்பீரத்திற்கு, மெல்லிய உதடுகளுக்கு, சகல மானதுக்கும் பயம் ஏற்பட்டது. அகல்யா முழங்கால்களை ஒரு முறை சேர்த்து கொண்டாள். தூணை பிடித்து கொண்டு அம்மா அகல்யாவை வெறித்து பார்த்தாள். திரும்பி மகனை பார்த்தாள். கோயில்ல விளக்கு போட்டியா? ஆச்சுமா. இவங்க அகல்யா பட்டணத்துல இருந்து வர்றாங்க. விளம்பரம் பார்த்தாங்களாம். நெத்தில என்ன சாந்து போட்டா? அகல்யா மெலிந்த குரலில் ஆமாம் என்றாள். சரி, பேசி பார்த்து பிடிச்சிருந்தா பண்ணிக்க. தாகத்துக்கு கொடுத்தியா? மோர் கொடுத்த. அவங்கள பத்தி விவரமா சொல்லு. ஹாலில் மாட்டியிருந்த பெரிய போட்டோவை காட்டினாள். உட்காருங்க, நிக்கிறீங்களே. சிவசு அகல்யாவிடம் பேசினான். அம்மா மெல்ல முற்றம் இறங்கி சூரியனை பார்த்துவிட்டு நடை வழியே நகர்ந்து மறைந்தாள். நான் மட்டும்தான் கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒன்னும் கேட்கவே இல்லையே. உங்க அப்பா பத்தி, அவர் பத்தி சொன்னீங்க. கஷ்டம்தான். சின்ன வயசுல 2 பெரிய சோதனை உங்களுக்கு. எங்க பிடி முடிச்சிங்க? லேடி வெலிங்டன், மெட்ராஸ்ல தான். படிப்பு முடிஞ்சு உடனே கல்யாணம் ஆயிடுச்சா? 1 வருஷம் டெம்பரரியா வேலை பார்த்தேன். அதுவும் மெட்ராஸ்ல தான். பம்பாயில வேலை கிடைக்கலையா? ட்ரை பண்ணல, வேணாம்னுட்டாரு. வீட்டோடையே இருந்தேன். குழந்தைங்க? ஒரு ஸ்டில் பார்ன் பேபி, இறந்தே பிறந்த குழந்தை. அடடே, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. புரியுது. நியூஸ் ரிப்போர்ட்டர்னா ரொம்ப படிப்பு படிச்சிருப்பார் இல்லையா? இல்ல, SSLC தான். ஆனா கெட்டிக்காரர்னு சொல்லுவாங்க. வேலையில பாடி கூட கிடைக்கலையா? இல்ல, சட்டையும் பேட்டும் செலவை பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க. இப்பதான் பாகிஸ்தானோட சமாதானம் ஆயிட்டமே. விவரம் கேட்கலையா? கேட்டோம். அவர் செத்து போனதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடடே, வீர. என்ன பட்டயம் மாதிரியா மெடல், காசு? ஆள் போயிட்ட பிறகு காசு என்ன, மெடல் என்ன?